இன்றைய நாள் பிப்ரவரி 20ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 8ஆம் திருநாள் உத்திரட்டாதி நட்சத்திரம். மீன ராசி, திருத்தியை திதி. அற்புதமான திதி. ஒரு குழந்தைக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும், ஒரு டியூஷன்ல சேர்த்தணும், ஏதோ ஒரு கலைகள், கிட்டார் கத்துக்கணும், வோக்கல்ஸ் கத்துக்கணும், மிருதங்கம் கத்துக்கணும், எந்த விஷயமா இருந்தாலும் சரி திருத்தியை திதியில ஆரம்பிச்சு அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா சூப்பரா படிப்பாங்க. எந்த ஒரு விஷயமே நல்லா வளரணும் அப்படின்னா அந்த திருத்தியை திதியில் நம்ம ஆரம்பிக்கும் போது சாக்ஷாத் லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய நாளாக மாறுகிறது. நல்ல படிப்பு வரும். யோகமான நாளாக இந்த நாளை நாம் மாற்றிக்கொள்ளலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கல்கண்டு சாப்பிட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. நோ கன்ஃபியூஷன், ஓன்லி கிளாரிட்டி. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி சந்திரன் சேரக்கூடிய ஒரு நாள். பொதுவாக அது குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக எங்கேயாவது ஜாலியாக வெளியே கூட்டு போவீங்க, ட்ரிப்பு கூட்டு போவீங்க. ஒரே டார்ச்சர் பண்ணுவாங்க வீட்டில். அதனால் 4 மணிக்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு பார்க்கு கூட்டு போகிறது, இல்லை பீச்சுக்கு கூட்டு போகிறது, இல்லை கோவிலுக்கு கூட்டு போகிறதுங்கிற மாதிரி கொஞ்சம் எண்ணங்கள்லாம் கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனோபாவகம் இன்றைய நாள் அதிகமாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் விரயம் ஆகும், பாக்கெட்டு காலி ஆகும். இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறை கிடையாது அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாஸா இருக்கு. அற்புதமான நாள். லாபஸ்தானத்துல சனி சந்திரன் சேருவது, குருவுடைய வீட்டுல சேருவதுங்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு தொழில் வியாபாரம் அந்தஸ்துகள்ல பெரிய ஏற்றம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்களுக்கு துட்டு வரும், பணம் வரும். நீங்க கேட்ட எல்சி கிளியர் ஆகும். அருமையான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேடி வரும். பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய, அதே மாதிரி பெரிய ஒரு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் திருப்தியும் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம். மெயினா இன்றைய நாள் காமாட்சி அம்மன், காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பொன்னிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. அருமையான நாள்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாட்கள்ல வேலை கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலைக்கு 10 தடவை அப்ளிகேஷன் போட்டேன், 40 தடவை இன்டர்வியூ பண்ண கிடைக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடுகள்ல இருந்து கண்டிப்பா ஆஃபர் வரும். நிறைய பேருக்கு வேலையில சின்ன சின்ன இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். முக்கியமான பணிக்கு உங்களை அனுப்பிச்சு விடுவாங்க. நீங்க ஜம்முன்னு பண்ணிட்டு அப்படியே கெட்டிக்காரத்தனமா வரக்கூடிய அற்புதமான நாள். வேலையில நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்துல நல்ல மாற்றம், நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. தைரியமா இருக்கலாம். இந்த மாதிரி நாட்கள்ல அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எங்க போனாலும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பாக்யஸ்தானத்துல சனி சந்திரன் இருக்கும்போது நிறைய பேருக்கு உங்களை தெரிஞ்சவங்களை பார்ப்பீங்க. நல்ல பரிச்சயமான முகமா இருக்கும். அந்த மாதிரி நபர்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பிரயாணங்கள், மெயினா பஸ்ல போகும்போது, அதே மாதிரி நிறைய இடங்களுக்கு போகும்போது உங்க சொந்தக்காரங்களை பார்ப்பீங்க. அங்கதான் போறீங்களா, நானும் அங்கதான் போறேங்கிற மாதிரி ஒரு குதூகலமான ஒரு நாளா இருக்க போறது. பிரயாணங்கள்ல சந்தோஷம், நினைத்த காரியங்கள் கைகூடுவது, எல்லா காரியங்களிலுமே தெய்வ அனுகிரகம் ஜம்முன்னு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வணங்கிட்டு போங்க. வெளியூர்ல இருந்து ஒரு நல்ல செய்தி தகவல் மத்தியானம் 3 மணி 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வரும். ஜோரா இருப்பீங்க. பச்சை கலர் யூஸ் பண்ணுங்க, சூப்பரா இருப்பீங்க. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சனி சந்திரன் சேருவது, தப்பான பழக்க வழக்கங்கள், தீய நண்பர்கள், இவங்களெல்லாம் கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும். நைட்டில் திடீர்னு ஏதோ கால் வருதுன்னு ஒரே வெடவெடத்து போய் வண்டி எடுத்துகிட்டு போகாமல் கொஞ்சம் பொறுமையாக என்ன நடந்துன்னு நல்லா தெரிஞ்சு விசாரித்து அதுக்கப்புறம் ஒரு விஷயத்துக்கு பண்ணுங்க. பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. யாருக்கும் பணம் கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம தானமாக தான் இன்றைய நாள் கருதணும். உதவின்னு கேட்டு வரக்கூடிய நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். அதான் மெயினாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ், தெரிஞ்சவங்களுக்கு பண்றது பிரச்சனை கிடையாது, சொந்தக்காரங்களுக்கு பண்றது பிரச்சனை கிடையாது, யாருன்னே தெரியாது, அவங்களாம் இன்றைய நாள் உங்களை உதவின்னு கேட்குறாங்கன்னா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நீங்கள் உணரக்கூடிய அற்புதமான நாள். கன்னிராசி நண்பர்களுக்கு சனி சந்திரன் சேர்க்கை பார்வை பலத்தை கொடுக்கறது. பல நாளா போகாத இடத்துக்கெல்லாம் இந்த நாள் நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு மனசுல ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு, ஒரு ஆசை இருந்திருக்கும். அல்ப ஆசைன்னு சொல்லுவோம்.
அதெல்லாம் இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய பாக்கியம் இருக்கு. குழந்தைகளும் சரி, வீட்டுல பெரியவங்களும் சரி, பெண்களும் சரி, ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள் இன்றைய நாள். ரொம்ப ஃபேமஸ் ஆவீங்க. மெயினா மீடியாவில் இருக்கிறவங்க அவங்க எங்க இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பையனா இருந்தாலும் சரி, அந்த ரோட்ல உங்க பெயர் சொன்னாதான் அவன் கொண்டு போய் வீட்டுல விடுவான். அந்த மாதிரி ஃபேமஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்க போறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜகிரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசியில துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் விரயங்கள் ஏற்படும். சுப விரயங்கள் ஏற்படும். நிறைய பேருக்கு கடன் தீரும். தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பா ஓயும். புதிய வாய்ப்புகள் கைகூடும். எதுவா இருந்தாலும் சரி, செல்ஃபிஷ் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இந்த நாள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எல்லாருக்கும் உதவிகரமா இருக்கணும். நாடி வந்தவர்களுக்கு உதவ வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு நம்ம இந்த ஒரு ஜென்மத்தை கழிக்கணுங்கக்கூடிய எண்ணம், நல்ல எண்ணம், பரோபகார புத்தி, இதெல்லாம் இந்த நாள் அதிகமாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நிறைய புண்ணியங்கள் நீங்க மட்டும் கிடையாது, உங்க வம்சம், உங்க குடும்பமே நல்லா இருக்கும். நிறைய தான தர்மங்களும் சந்தோஷமான விஷயங்களுக்கு நீங்க ஈடுபடுவீங்க. இந்த நாள் அன்னதானம் பண்ணுங்க, ஜோரா இருப்பீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொண்டாட்டத்தின் காலம்னு சொல்லலாம். ஏன்னா சனி சந்திரன் பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கறது. எப்படிப்பட்ட யோகனா, இவ்வளவு நாள் ட்ரை பண்ணியும் நடக்காத காரியங்கள் இன்றைய நாள் நடக்கும். திடீர் பிரயாணங்கள், திடீர் செலவுகள் உங்க மனசுக்கு ஏற்ப. நல்லா புரிஞ்சுக்கணும், உங்க மனசுக்கு என்ன தேவையோ அது இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெரியவருடைய உதவிகரமாக, அவருடைய உதவியினால் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அமோகமான நாள். இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்வது, உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு வருவதே பெரிய ஒரு ஏற்றம். நினைச்ச எல்லா காரியங்களும் நல்லபடியா நடக்கும். கரூர் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல சனி சந்திரன் சேருவதுங்கிறது பொதுவாகவே ஒரு சூப்பர்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குருவுடைய வீடா இருக்கனால கெட்ட விஷயங்களுக்குள்ள போக மாட்டீங்க. குழந்தைகள் கொஞ்சம் மைண்டு கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கும். அதாவது என்னன்னா, விளையாட்டு புத்தி ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம் அந்த வீடு வேலை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. இன்றைய நாள் சும்மா போய் அங்கே கதையை அடிச்சுட்டு உட்காந்துருப்போம். 4ஆம் இடத்துல இப்போ சனி சந்திரன் உட்காந்துன்னா நம்ம வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள், அரசியல் கதைகள், இதெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். நிறைய பேருக்கு நிலம் வைக்கணும்னா இந்த காலகட்டங்களில் வித்துடலாம். இரும்பு வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் நிறைய பேருக்கு லோன் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அமோகமான நாள். உங்க டார்கெட் அச்சீவ் பண்ணுவீங்க, ஜம்முன்னு இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏராளமான நல்ல காரியங்கள் நடக்கும். 1-2லாம் இல்லை, உங்களை கண்டா அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும். புதிய வாய்ப்புகள் கைகூடும். நிறைய பேருக்கு புதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் மாற்றுவது, மொபைல் மாற்றுவது, விலை உயர்ந்த பொருட்களை மாற்றுவதுங்கிற மாதிரி நிறைய மாற்றங்கள் காணி இருக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு சந்தோஷமான பயணம், நட்பு வட்டாரங்கள் மூலியமா ரொம்ப சந்தோஷப்படுவது, ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. ரொம்ப கௌரவமாக நடந்துக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க. நினைச்ச எல்லா காரியங்களும் சும்மா ஜாமுன்னு நடக்கும். ராசியா நிறம் செந்தூர நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள். பேசினா போறோம், ஒரு காரியம் முடிஞ்சிடும். அதாவது 2ஆம் இடம்ங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த வாக்குஸ்தானத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். குரு வீட்டில் சனி சந்திரன் உட்காரும் போது மணி பிரவாகம்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசக்கூடிய ஒரு பாக்கியம். அதனால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம், மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் இந்த நாள் கண்டிப்பாக உங்கள் காதுக்கு வரும். கண்டிப்பாக ஸ்வீட் சாப்பிடக்கூடிய நாள். நிறைய பேருக்கு சுப விரயங்களும் ஏற்படும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லோன் கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, இதெல்லாம் இந்த நாள் செய்யக்கூடிய வாய்ப்புகள். அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஃபேமிலியில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பேச போகிறீங்க, அது நல்லபடியாக முடியும். கல்யாணக்கூடிய விஷயமா இருக்கலாம். அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சலிப்பே வராது. சந்தோஷமா இருப்பீங்க. நினைச்ச எல்லா காரியங்களும் தீர்க்கமா இருக்கும். நினைச்ச காரியங்கள் மட்டும் கிடையாது, பிளான் பண்ணாத காரியங்கள் கூட ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எங்க போனாலும் அலைச்சல் உண்டு. எங்க போனாலும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணுங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய நாள். ஆனா வேலைன்னு வந்துட்டா நீங்க ரொம்ப அதிகமா அதுல ஈடுபாடா இருப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப பிடித்த நபரை பார்த்தீங்கன்னு வைங்க, மனசுல என்ன இருக்கோ எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவீங்க.
அதனால உங்களுக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி நாட்கள்ல ஆலய வழிபாடுகள், தெய்வ சக்தி முன் வேற எந்த சக்தியும் நிலையாது, நிக்கவே நிக்காது, அவ்வளவுதான். இந்த மாதிரி நாட்கள்ல தாயார் வழிபாடு, அம்புஜவல்லி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் தாமரை நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டா, கன்னி ராசி, ரிஷப ராசி, மகர ராசி நண்பர்களுக்கு அற்புதமா இருக்கிறது. மற்ற எல்லாருக்குமே இந்த மாதிரி நாட்கள்ல நல்லதுதான் நடக்கும். தைரியமா இருக்கலாம். எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.